ஆளுநர் வரலாறு தெரியாமல் பேசவில்லை, திரித்து பேசுகிறார் என்று ஐயாவளி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஐயா வைகுண்டர் குறித்து வரலாற்றை திரித்து பேசிய ஆளுநருக்கு ஐயாவளி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடுவது போல் வரலாற்றை திரித்து ஆரிய கோட்பாட்டிற்கு அணி சேர்ப்பது போல் ஆளுநர் பேசியிருப்பது வருந்தத்தக்கது என்றும், ஆளுநர் அவரது வேலையை மட்டும் பார்த்தால் போதும், ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், உருவ வழிபாடு, மொழி பேதம், ஆண் பெண் பேதம், சாதிகள் இல்லை ஆகிய கோட்பாடுகளை பேசியவர் ஐயா வைகுண்டர். சமத்துவத்தை எடுத்துரைத்த ஐயா வைகுண்டரை யாரும் சனாதனத்திற்குள் கொண்டு வர முடியாது என்றும் பால பிரஜாபதி அடிகளார் கூறியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஆளுநர் வரலாறு தெரியாமல் பேசவில்லை, திரித்து பேசுகிறார் என்று ஐயாவளி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஐயா வைகுண்டர் குறித்து வரலாற்றை திரித்து பேசிய ஆளுநருக்கு ஐயாவளி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடுவது போல் வரலாற்றை திரித்து ஆரிய கோட்பாட்டிற்கு அணி சேர்ப்பது போல் ஆளுநர் பேசியிருப்பது வருந்தத்தக்கது என்றும், ஆளுநர் அவரது வேலையை மட்டும் பார்த்தால் போதும், ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், உருவ வழிபாடு, மொழி பேதம், ஆண் பெண் பேதம், சாதிகள் இல்லை ஆகிய கோட்பாடுகளை பேசியவர் ஐயா வைகுண்டர். சமத்துவத்தை எடுத்துரைத்த ஐயா வைகுண்டரை யாரும் சனாதனத்திற்குள் கொண்டு வர முடியாது என்றும் பால பிரஜாபதி அடிகளார் கூறியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்.